கௌரவம் அங்கே எடுக்கப்படும். அந்த நேரத்திலே அது ஒரு பண்ணோடு இசையோட பாடினால் இவருடைய கண்ணிலே கண்ணீர் கலந்திருந்த ஒரு தன்மையிலே இந்த திருப்பூரிலே நாங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த திருப்பூருக்கு உண்டான ஒரு நீங்கள் சகல ஆலயங்களை நீங்கள் பார்த்தீங்க. ஒருவர் இங்கே சன்னிதி வாசலில் இருக்க திருப்பூரை அழகாக பாடுவாராக இருந்தால் எல்லாரும் அதிலே போய் மயங்கிடுவார். இதுதான் அந்த திருப்பூர். அந்த வகையிலே அது எதற்காக அந்த திருப்பலியிலே ஏன் அந்த திருப்பலியை கேட்டவுடன் எல்லோரும் அது படித்தவர் படியாதவர் எவர் யாராக இருந்தாலும் ஏன் கண்கலங்குகின்றார்கள்? அதற்குள்ளே ஏதோ ஒரு மந்திரம் இருக்கின்றது. அதை பற்றி இன்றைக்கு நாங்கள் சற்று கொஞ்சம் நாங்கள் அலசி பார்க்கலாம். முதலிலே நான் சென்ற நல்லூர் விழாவிலே நான் அந்த பக்கவாத்திய சகிதம் எனக்கு அது இருந்தால் கொஞ்சம் வசதியாகும் என்ற பாடலை பாடி அப்படி செய்வதற்கு. ஆனால் இது திடீரென சொன்னதுனாலே இன்றைக்கு தனி பேச்சு, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அப்படியான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி முதலில் ஒரு திருப்புகளோடு நான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கைத்தலம் நிறைகனீம் அப்பமோடவள் பொறீம் கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தலம் நிறைகனீம் அப்பமோடவள் பொறீம் கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றிடும் அடியவன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் ஜேனவினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கல்லார் நெஞ்சில் நில்லார் உரைவர். கல்லார் நெஞ்சில் நில்லார் கற்றிடும் அடியவர் புத்தியில். அப்ப கல்வி எவன் கல்வியாளனாக இருக்கின்றானோ அவனுடைய அங்கே விநாயகப் பெருமான் இருப்பார். கற்றிடும் அடியவன் புத்தியில் உரைபவன் கற்பகம் ஜேனவினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரும் தீரல் உயன் மதையானை. மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவில் மலர் கொடும் பணிவேனே. இப்பொழுது இந்த திருப்பூரை நீங்கள் கவனித்து பாருங்கள். விநாயகரை பற்றி பாடி அடுத்து வரப்போகின்ற 4 வரையில் 4 விடயங்கள் சொல்லுவார். இது அந்த அருணகிரிநாதருக்கும் ஏனைய அடியார்கள் உள்ள வித்தியாசம். நீங்கள் பாருங்கள், இல்லை ஒரு திருப்பூரில் 4 செய்தியை சொல்ல போகிறார். எப்படி அந்த இதை மட்டவிழ் மலர் கொடும் பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனே. இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு வரியில் ஒரு வரலாறு சொல்லுவார். மகாமேரு மலையை ஒடித்து மகாபாரதம் எழுதின விநாயகப் பெருமான் அதை இந்த முதல் வரியிலே சொல்லுகின்றார். முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடே செய்த அதிதீர. மன்மதனை எரிப்பதற்காக சிவன் தேரிலே போகின்ற பொழுது விநாயகரை மறந்து விட்டார். அவர் என்ன செய்விட்டார்? அந்த சில்லையை ஒடித்து விட்டார். அச்சொடித்த பிள்ளையார் என்று சொல்லி நீங்கள் இங்கே இந்தியாவில் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், அந்த பேர் டக்குன்னு வருதில்லை. அது விநாயகப் பெருமான் உங்களுக்கு தெரியும், சிவன் சென்று அந்த தேரை ஒடித்தார். அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணி படே அப்புன மதனிடை இவமாகி யானையாக வந்தார் பிள்ளையார். முருகனுக்கு உதவி, வள்ளிக்கு முருகனுக்கு உதவி செய்ய யானையாக வந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே? என்ன அடுத்தது
இந்த விளக்கம் சொல்லி பாட வரிய விடுறேன். என்ன விளக்கம் சொல்லி போட்டு கொண்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் கேட்கல அந்த நீங்கள் திருப்பி இந்த பாட கேட்கல உங்களுக்கு அந்த விஷயங்கள் நெஞ்சுக்கு வருமானத்துக்காக தான் அந்த பாட்டை பாடி பாடி அந்த இடையில நான் விட்டு விட்டால் சொல்லி கொண்டு வரேன். முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயர் அது கொடும் சுப்பிரமணிபடே அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளோடு அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்த செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த திருப்புகழ் கேட்டிருந்தாலும் கூட இப்போ நீங்கள் வீட்டை போகின்ற பொழுது அருணகிரிநாதர் பெருமான் இந்த திருப்புகழ்ல இந்த 4 செய்தி சொல்லியிருக்கான்ற சொல்லு, அதாவது உங்களுக்கு மைண்டில் கொடுமை இல்லையா நீங்கள் போகின்ற பொழுது வீட்டை போகின்ற பொழுது உங்களுக்கு தான் கேட்குறேன். அதாவது வந்து இப்போ நான் 4 செய்தி இப்போ நீங்கள் இந்த திருப்புகழை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ பாடி இருப்பினும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த விடயங்களை நீங்கள் அணுகி கேட்டிருக்க மாட்டீங்க. பலர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் கேட்டிருப்பார்கள். பலருக்கு இது ஒரு புரியாத விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த திருப்புகழ் அதாவது சந்தத்துக்குள்ள தத்துவத்தை வச்சு சொன்ன ஒரு பெரிய ஒரு முனிவன் அருணகிரிநாத பெருமான். சந்தத்துக்குள்ள தத்துவத்தை அவருக்கு இணையாக இந்த ஞான முனி அவருக்கு இணையாக ஒருவரை நாங்கள் கூற முடியாது. அப்போ என்னுடைய பிரார்த்தனைகள் என்று சொன்னால் இந்த திருப்புகழை செய்கின்ற பொழுது எந்த பாடலாக இருந்தாலும் அதை அவர்கள் விளங்கி கொண்டு போகணும். விளங்கினால்தான் அந்த திருப்புகழை அவர்கள் மீண்டும் 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 பற்றி கொள்வார்கள். விளங்காமல் அந்த சந்தத்தை மாத்திரம் கொண்டு போய் என்றால் அதால் அந்த திருப்புகழை ஒதுக்கி கொண்டு போகிறதுக்காக கட்டிடம் அடியவர் புத்தியில் உறவர். அப்போ அருணகிரிநாதன் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறார். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. அருணகிரிநாதர் இந்த பாடலை சொல்றார், கற்றிடம் அது கற்றவர் நெஞ்சிலே உறவர் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய எல்லா திருப்புகழையும் தான் ஒரு கல்லாத மூடன் என்பதைத்தான் அந்த திருப்புகழ் முழுத்திலேயும் சொல்லி கொண்டிருப்பார். அந்த திருப்புகழ் நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை திருப்புகழ் தெரியுமோ தெரியாது. அவர்களுடைய திருப்புகழை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்போ உதாரணமாக எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடல் நான் சொல்ல பாருங்க. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடக சட மூட மட்டி பவவினையிலே சனித்தேன் தமிழன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை பூர் இந்த வரியை கட்டுக்கொள்ளுங்கோ. கருணை பூரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கையிலை மலை நாதன் பெற்ற முருகோனே கடக பூயம் மீது ரெட்டம் மணியணி பொன்மார்புகத்தை கமலும் மலர் மார்கணப்பம் அணிவோனே. இந்த வரலாற்றை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன சொல்கிறார்? சரணகமல் ஆலயத்தை இந்த இதய தாமரை இந்த ஒரு அரை நிமிஷ நேரத்தில் கூட ஆண்டவனுடைய அந்த சிந்தனையில் வைக்க முடியாத ஒரு மட்டி மூடன் என்று தன்னை சொல்லுகின்ற அருணகிரிநாதர் அங்கே சொல்லுகின்றால் அது கற்றிடும் அடியவர் புத்தியில் உறவர். அடுத்தது உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையிலே இந்த அருணகிரி பெருமானை முருகன் தன்னுடைய கையாலே ஏந்தியவர் எங்களுக்காக. அவர் மரணத்தை அல்வாயில் போகின்ற பொழுது இந்த வரலாறுலாம் வரலாறு தெரிந்தாரே. திருவண்ணாமலையிலே மலை உச்சியில் ஏறி இந்த வாழ்வே வேண்டாம் என்று சொல்லி முடிக்க போய் அந்த உச்சியிலே இருந்து விழுகின்ற பொழுது முருகன் 2 கையாலையும் எல்லாம் ஏந்தினார். அப்போ முருகனே தன்னுடைய 2 கரங்களால் ஏந்தி திருப்புகழ் பாட வைக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய ஒரு ஞானி, எத்தகைய புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானி, அப்படிப்பட்ட ஒரு எப்படி எடுத்து நீங்கள் எப்படி கொண்டு எடுத்துக்கணும், ஞானி என்று எடுக்கலாம், ஒரு தெய்வமோ சுவாமி, அப்படிப்பட்ட ஞானி என்ன சொல்கிறார் தன்னை பற்றி? சட மூட மட்டி ஒரு அரை நிமிஷத்துக்கு கூட என்னால் தியானம் பண்ண முடியலை, ஆண்டவனை நினைக்க முடியலைன்னு சொல்லுகின்றார் என்றால் என்னுடைய கருத்து என்ன?
நான் சொல்கின்ற புரிகின்றதா? அது உங்களுக்கு தெரியும், மலை உச்சியிலே இருந்து மரணத்துக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து மறைவினாருடைய வாழ்க்கையில் என்றால் நிறைய விஷயங்களை படிக்கலாம். என்னென்னு சொன்னால் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு முடிவை காணல, ஒரு முடிவை காணல, நீங்கள் எவ்வளவோ ஆண்டவரை திட்டி இருப்பீங்க, இப்படி இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படியான பல கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னால் அந்த வாரியார் சாமி கூட சொல்லுவார், கஷ்டங்கள் நெருங்கி வருகின்றன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஆண்டவன் உங்களுக்கு நெருங்கி வருகின்றார் என்றுதான் அவருடைய அர்த்தம். கஷ்டங்கள் வருகின்றன்னு சொன்னால் அந்த அவருடைய பாதங்களை நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவன் உங்களை நெருங்கி வருகின்றார் என்பதுதான் உடைய பொருளாக இருக்கின்றது. சென்ற வாரம் தான் லண்டன் பயணமாகி வந்து என் பயணக்களம் மாறாதால கொஞ்சம் களைப்பீர் உடம்பில் எனக்கு கொஞ்சம் காலப்போயில் தான் நான் இங்கே என்னை அறிமுகம் செய்த அந்த பெரியார் கேட்டார், முருகன் தானே கருணைக்குரியவர், கருணைக்கு அருணகிரி என்று எதற்காக நீங்கள் போட்டீர்கள், அப்படி ஒரு டைட்டில் எப்படி தலையங்கம் கொடுத்தீர்கள் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா அங்கே இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், முருகன் கருணைக்குரியவர், முருகனை எங்களுக்கு எப்படி வழிபடுவது, எங்களுடைய பிரச்சனைகளை எப்படி அவருக்கு சொல்றது, எங்களுக்கு அந்த விதிமுறை வழி ஒன்றும் தெரியாது. இப்போ உதாரணமாக ஆண்டவன் இப்போ முருகன் சன்னதி முருகன் வந்துட்டேன் உங்களை கேட்குற உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் ஒரு 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 கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா சொல்கிறதுக்கு, கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அது எனக்கு இதுதான் வேணும்னு சொல்கிறது நீங்கள் தைரியமாக நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வழிபாடு எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். சரியா? அப்போ நான் ஏன் இப்போ உதாரணமாக கருணைக்கு அருணகிரி, உதாரணமாக நான் வழி உதாரணங்கள் சொல்ல போகிறதாக இருந்தால் மகாத்மா காந்தி போன்ற பெரியாக்களை நீங்கள் எடுத்து காமராஜர் போன்ற பெரியவர்கள் எடுத்து பார்க்கலாம். இவர்கள் எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு காலங்களில் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழாமல் அவர்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்தார்கள். மக்களோட துன்பக்களை உணர்ந்து சரியா அவர்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் அவர்களை மகாத்மான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நாங்கள் அருணகிரியாருடைய அந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் எழுதிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி சரியா இந்த இந்த அவருடைய மேல் விருத்தமாக அவருடைய அது இலக்கியம், முருகனுக்காக அவர் இயற்றிய அத்தனை இலக்கியங்களை நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டால் அந்த திருப்புகழில் அல்லது மற்றும் கந்தர் அனுபூதியோ அதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்னென்னு சொன்னால் அவர் தன்னுடைய அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இளமையிலே தான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் திருப்புகழுக்காக வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் முருகன் ஏற்று அருள் பாலித்திருக்கின்றார். இப்போ உதாரணமாக கருணை என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு வருவோம். கருணை என்றால் என்ன? இப்போ நாங்கள் பார்க்குறோம், சாதாரணமாக பார்க்குறோம், எங்களோட வீடு, இப்போ எங்களோட வீடு இருக்குது, எங்களோட வீட்டுக்கு 2வது 3வது வீடு தள்ளி ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சு விடுவோம். ஏதாவது ஒன்றுக்கு சரியான அவர்கள் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் அதை அறிவது, இப்படி இந்த குடும்பத்தை இப்படி இப்படி அவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, அதை அறிவது என்பது ஒரு கருணை. சரியா? அதாவது அந்த படுகிற அந்த துன்பத்தை, அந்த வேதனைகளை அறிவது என்பது ஒரு கருணை. அதுக்கு மேலே இன்னொரு கருணை இருக்கான்னு சொன்னால், இப்படி ஒரு துன்பம் எனக்கு வந்தால் நான் என்ன கஷ்டப்படுவேன், அதாவது அந்த துன்பத்தை, புரியுதானே அம்மா நான் சொல்கிற, புரியுதா? அது நான் இப்போ கருணைக்கு அன்னைக்கு நான் வழங்கப்படுத்தி கொண்டு போகிறோம். அதான் ஐயா வழங்குதானே. அது ஒருவர் படுகின்ற, இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் விழுந்து வந்தாலும் பார்க்காம போவார்கள் என்ன, அதல்ல, அது மனிதத்தன்மை அல்ல. அப்போ அடுத்தவன் இப்போ படுகின்ற, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பார்சல் சாப்பிட கட்டி கொண்டு இல்லாதவர்களை கொடுத்து கொண்டு போவார்கள். ஏன் அவன் நினைக்கிறான் இந்த இவருக்கு எப்படி பசிக்கும்,
சரியா? அப்ப அதாவது கருணை, அடுத்தவன் படுகின்ற துன்பத்தை ஒருவன் கண்ணால கண்கொண்டு பார்க்கிறான்னு சொன்னா அது ஒரு கருணை. இரண்டாவது கருணை என்று சொன்னா, அதே துன்பம் அதே கஷ்டம் எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் என்று எண்ணி பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது. சரி, அதுக்கு அடுத்தது மேலான பரங்கருணை ஒன்று இருக்கின்றது. இதுக்கு நான் என்ன தீர்வு செய்யலாம், இதுக்கு நான் என்ன செய்யலாம், அவருக்கு படுகிற அந்த அந்த துன்பத்துக்கு அந்த கஷ்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் தேடலாம். சரி, என்னால் முடியல வந்து ஒரு கட்டுரை கொட்டி, சன்னதியானே முருகா, இந்த குடும்பம் உழவு கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்குதே, சரியா, நீ இறங்க மாட்டியா? நீங்கள் உங்கள்கிட்ட பல பேர் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்கள் அப்படி செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ? உங்களை கண்பட ஒரு கஷ்டப்படைக்கு அவர்களுக்காக நீங்கள் ஆண்டோட இறங்குவீங்களோ இறங்க மாட்டீங்களோ? சொல்லுங்க, நான் கேட்குறேன். செய்வீங்களோ இல்லை? இதைத்தான் அருணகிரிநாதர் செய்தார். அருணகிரிநாதரோட திருப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அருணகிரிநாதர் தான் பட்ட ஒவ்வொரு கஷ்டம், தான் பட்ட ஒவ்வொரு துன்பங்களையும் வந்து மக்கள் பட்ட, அவர் பெரிய ஞானி. எப்போ திருப்புகழ் பாடினார், எப்போ கந்த அனுமதி பாடினார், ஞானம் பெற்று முருகன் கையில் ஏற்றியது பிறகு. அப்போ அதுக்கு பிறகு தன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் சொல்லுகின்றார் என்று சொன்னால், தான் பட்ட துன்பமாக சொல்லுகின்றார் என்று சொன்னால், அது யாருன்னு சொன்னால் மக்கள் படுகின்ற துன்பம். சரியா? மக்கள் படுகின்ற துன்பம். முருகா, சன்னதியானே, என் வாழ்க்கையில நான் பட்டது போதாதா? அவர் எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தான் போய் மலை உச்சியில் போய் விழ போனவர். ஆகவே ஆண்டவா முருகா, இந்த நான் அனுபவிச்ச துன்பங்கள் போதாதா, இன்னும் இந்த மக்கள் இப்படி துன்பப்பட வேண்டுமா என்று ஒவ்வொரு வரிகளை ஒவ்வொரு தன்னுடைய அந்த 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 ஆத்மாவிலிருந்து அந்த கேள்வி எல்லாவற்றையும் திருப்புகழிலே போட்டு அவருடைய திருப்புகழில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வரிகளும் எங்களுக்காக இதுதான் அந்த நான் சொன்னேன் கருணைக்கு அருணகிரி என்று சொன்னால் இதைத்தான் நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்காக, மக்களுக்காக, இந்த வாழ்கின்ற மக்களுக்காக, நாங்கள் ஈழ தேசத்தை ஈழ பூமியை சேர்ந்தவர்கள், முருகனுடைய அடியவர்கள், முருக பக்தர்கள், எங்கு பார்த்தாலும் முருகனுடைய ஆலயங்கள். ஆகவே நாங்கள் முருகனிட்ட போய் உங்கள்கிட்டையும், அது பழனியில் ஒரு வரலாறு இருக்குது. ஒருவர் போய் ஒரு முனிவர் போய் கேட்டாராம் அந்த கோயிலில் உள்ளவரை வந்து, எனக்கு முருகனை நேர பார்க்க ஆசையாக இருக்குது, அவர் எங்கே பார்க்கலாம்? இது சும்மா ஒரு கற்பனை கதை. அப்போ அவர் சொன்னார், இதில் நீங்கள் நடந்து போங்க, ஒரு 10 வீடு உடனே அங்கே பாருங்க, ஒரு வீட்டில் வந்து திருப்புகழ் பாடுகின்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். திருப்புகழ் பாடுகின்ற அந்த இசை, திருப்புகழ் இசை கேட்கும். நீங்கள் நேராக அங்கே போங்க, அந்த வீட்டு வாசல்ல முருகன் இருப்பார். அந்த வீட்டு வாசல்ல முருகன் இருப்பார். ஏன்னு சொன்னால், அதாவது வந்து அந்த அளவுக்கு மிகுந்த விருப்பமுடையது திருப்புகழ், முருகனுக்கு விருப்பமுடையது. சரியா? ஆக அதனால் தான் இந்த திருப்புகழ் மாத்திரம் அல்ல, முருகனுடைய அனுபூதி ஞானம் பெற்று அவர் செய்தது கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியிலே நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், மக்களோடு நாங்கள் சரியாக பழங்க வேண்டும், இறைவனிடம் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்க வேண்டும். இப்படி இந்த 51 பாடலே வந்து இந்த வாழ்க்கையினுடைய முழுமையான ஞானத்தை அங்கே போதித்திருப்பார். அவர் பார்க்கின்ற பொழுது இந்த அருணகிரிநாத பெருமானுடைய முழு இலக்கியத்தை, இன்றைக்கு அருணகிரிநாத பெருமான் 15ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கு 5 நூற்றாண்டுகள் தாண்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் திருப்புகழை, நீங்கள் அவருடைய 1330 திருப்புகழை நீங்கள் படித்தாலும் சரி, கந்த அலங்காரத்தை படித்தாலும் சரி, அல்லது கந்த அனுபூதியை படித்தாலும் சரி, அங்கே எது மேலோங்கி நிற்கிறேன்னு சொன்னால் அருணகிரி பெருமானுடைய கருணை. அருணகிரி பெருமான் அங்கே இல்லை. அவருடைய ஒவ்வொரு வரிகளும், அவருடைய அந்த பாடல்கள் வந்து நாங்கள் எவ்வாறு முருகனை நாங்கள் அணுகி அவரை வேண்டுகின்ற அந்த முறை எல்லாவற்றையும் இந்த திருப்புகழில் அழகாக. அது இன்னும் ஒன்றை நான் ஒரு திருப்புகழை பாடி ஒரு உதாரணம் சொல்கின்றேன். தயவுசெய்து நான் முதல் சொன்ன விஷயம், இந்த 4 விஷயம், இந்த அந்த 4 சந்தர்ப்பத்தையும் மறந்துவாங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது ஏதாவது ஒரு 2 செய்தியை நீங்கள் மனதை தாங்கி கொண்டு போகணும். அப்படியே அந்த
நான் காலப்போக்கில் வேறு நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் கேட்கின்ற பொழுது சும்மா கேட்டுவிட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒன்றை எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால தான் 4 செய்தி நான் ஒவ்வொரு வரியிலேயும் ஒவ்வொரு வரலாறு சொல்லுவார். அந்த வரலாறு என்னென்னது முதலாவது ரிப்போர்ட் அவங்க சொல்லியிருக்கார். மற்றது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்புகழால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. நீங்கள் திருப்புகழை நீங்கள் ஒரு 10 நான் இன்றைக்கு இந்த சந்நிதி வாசல் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சன்னதி முருகனை வேண்டி ஒரு 10 திருப்புகழை நீங்கள் பாடமாக்கி நீங்கள் வீட்டிலேருந்து பாராயணம் பண்ணுங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ நினைச்ச ஒன்று கிடைக்குதா இல்லையான்றதை நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு பாருங்கள். ஒரு 10 திருப்புகழை நீங்கள் பாடமாக்குங்க. இப்போ தான் யூடியூப்லேயே அந்த எப்படி பாடலாம்னு சொல்லி அந்த அமைப்பு எல்லாமே அங்கே இருக்குது. அவர் 10 திருப்புகழை உங்கள் விரும்பிய இசையோட பாடமாக்கி போட்டு நீங்கள் முருகன்கிட்ட ஒரு ஆட்கள் இல்லாத இடத்துல போய் ஒரு அறைக்கு இருந்தால் சுவாமி முருகனுக்கு முன்னாடி இருந்து பாடி போட்டு கேளுங்க. அது அந்த திருப்புகழ் பாயிரவியல்லே அன்னை நான் சொல்கிறேன், ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் எஞ்ஞான்றும் வானம் அரசாளும் வரம் பெறலாய மோன வீடேறலாம் ஆனை கிளையோன் திருப்புகளை கூறினார்க்காமே இக்கூறு. ஞானம் பெறலாம். ஒரு 10 திருப்புகழை நீங்கள் பாடமாக்கி முருகனுக்கு முன்னாலே இருந்து நீங்கள் அந்த திருப்புகழை படிச்சிங்கன்னா உங்கள் யாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானம். ஆனால் திருப்புகழ் ஞானம் வந்துருக்கான்னு நீங்கள் யாரையும் மதிக்க மாட்டீங்க. அதான் அவ்வளோ. இந்த திருப்புகழில் ஒரு நான் கெட்ட பழக்கம்னு சொல்லக்கூடாது. இந்த திருப்புகழில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திருப்புகழில் ஒரு வைராக்கியம் உங்களை வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. ஏன்னா முருகன் உங்கள்கிட்ட உள்ளுக்கு வந்துடுவேன். திருப்புகழ் உள்ளுக்கு வந்தால் திருப்புகழ் உங்களுக்குள்ள உள்ளுக்கு வந்துட்டால் முருகன் அங்கே இருந்து வந்துடுவேன். ஆனால் நீங்கள் யாருக்கும் நீங்கள் தலை வணங்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு அசையாத ஒரு ராங்கி அப்படி ஏற்படும். சரியா? அந்த திருப்புகழால் சாதிக்க முடியாது என்பதை அருணகிரிநாத பெருமாள் ஒரு முறை திருத்தணியில் அவர்கள் அடியார் உங்களை போல எங்களை மாதிரி அடியார்கள் கூட அவர் திருப்புகழ் பாடிக்கொண்டு வைக்கல தெரிந்தார். எதுக்கும் எதிரானாக்க கொஞ்சம் பேர் அதை நையாண்டி பண்ணுறதுக்கண்டே ஒரு கொஞ்சம் குறிப்பு இருக்குந்தானே. அவர்கள் நையாண்டி பண்ணார்கள். கொஞ்சம் ஒரு கோஷ்டி வருது, இவைக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சுமார் ஒரு நையாண்டி பண்ணுறாரு. அவ்வாறு பண்ணோடனே அவருக்கு கோபம் வந்துட்டு ஒரு பாடுற பார்த்தார். அவ்வளோ வரையும் சாம்பலாக போச்சுனான். இது வரலாறு. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல இல்லை. இது நான் படித்தது தான் சொல்கிறேன். அல்லது வாரியார் சுவாமியார் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் வாரியார் சுவாமி சொல்லாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்போ உடனே எல்லாரும் மண்டாடினாருங்க. ஐயா கோபம் தணிந்து நீங்கள் அவரை உயிரை காப்பாற்றணும்னு சொன்னோடனே காப்பாற்றுறேன். திருத்தணி இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த பாடல் அந்த திருப்பணி நான் உங்களுக்கு அது இசையோட என்ன சொல்கிறது, மிருதங்க இதோடு செய்ய அழகாக செய்யலாம். ஆனால் இது சும்மா அந்த பாடலை சொல்கிறேன். இந்த கருத்தை மாற்றம் புரிஞ்சு விடுங்க. சினத்தவர் முடிக்கும் பயத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் நாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் நாம். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும். அது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொன்னால் அது நெருப்பு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எரிக்கின்ற ஒரு பொருள் நெருப்பு. ஆனால் அந்த நெருப்பையும் எரிக்கின்ற ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அது திருப்புகழ். திருப்புகழ் அவ்வளவுக்கு முருகன் அருணகிரியார் திருப்புகழ் முருகன் திருப்புகழுக்கு அவ்வளவு அந்தளவுக்கு என்னென்னு சொல்ல அதை சொல்ல தெரியவே இல்லை. அது நீங்களாக புரிஞ்சு கொள்ளுங்க. நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் நிறைப்புகள் திருப்புகள் உரைக்கும் செயல் தாராய்.
தாராய் திருப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். அந்த நெருப்பையும் இருக்கக்கூடிய அந்த வல்லமை பொருந்திய திருப்புகளை பாடுகின்ற அந்த வல்லமையை தாரி சொல்லி திருத்தணியில் அன்னை திருமால் அவர்கள் வேண்டுகின்றார்கள். அதில் அடுத்ததாக இது இவ்வளவு எங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அது திருப்புகளை பற்றி கேட்பான். ஒரு திருப்புகளில் பல செய்தி இருக்கும். ஒரு திருப்புகளில் பல செய்தி இருக்கும். இது என்ன சொல்லுகின்றால், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் முடிக்கும் நினைப்பவர்கள் உரைக்கும் செயலாராய். சரியா? அப்போ சிரிப்பவர் தமக்கும் படிப்ப அது எங்களை யாராவது வேளம் செய்ய அது முருகனில் உண்மையான பக்தி வச்சு செயல்படுகின்றவரை யாராவது வேளனம் பண்ணால் அவர்களும் முருகன் பார்த்துக் கொள்வார். நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும். சரியா? அவரே பார்த்துக்கொள்வார், முருகனே பார்த்துக்கொள்வார். அதான் மதுரையில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒருத்தர் இருக்கின்றார். எவர் ஒருத்தன் திருப்பூல மனம் முருகி முருகனை பாடுகின்றானோ அந்த வீட்டில் வீட்டு வாசல போலீஸ்காரன் மாதிரி முருகன் இருப்பார் சொல்லி அதுக்கு திருப்பூல் இருக்குது. அந்த அவர் சொன்ன அந்த அந்த சொல்லுக்கு ஒரு திருப்பூல் இருக்குது. ஒரு பொழுது மீது சரணம் நேச தேவை துணரேனே. அந்த திருப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த காவல்கார பெருமாளை என்று வரும். அந்த திருப்பூரில் வரும். அது அந்த முழுமையாக படிக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ திருப்பூரை அவன் மனமுருகி நிறைஞ்சு பாடுகின்றானோ அங்கே முருகன் காவல் தெய்வமாக எங்களுக்கு அனுப்பிப்பார். சரி, அந்த வகையில் அப்போ இதில் நான் இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சினத்தவர், அது உங்களை தேவையில்லாமல் சினத்தவர்கள் வெறுத்தவர்கள் எல்லாரையும் அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் அழகாக திருப்புகழ் பாடி முருகனை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இணைத்து கொண்டால், சரியா, நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இதை விட திருப்பலுக்கு சொல்கிறதுக்கு திருப்பண்ட சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு இதை விட எனக்கு வேறு வார்த்தைகள் கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இந்த முதல் 4 வரையில் திருப்பூரின் பெருமையை சொன்னவர். அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் முடிக்கும் நெருப்புகள் இருக்கும் செயல்தாரா என்று சொல்லி நெருப்பு அது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய நெருப்பு. ஆனால் அந்த நெருப்பையும் எரிக்கக்கூடிய திருப்புகள் என்ற ஒரு செய்தியே அது இப்போ நான் சொல்லுகின்ற இன்றைக்கு இந்த பேச்சில் நான் எடுத்துக்கொண்ட இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் திருப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை சில அம்சங்களை மாற்ற நீங்கள் நெஞ்சில் பதிச்சு கொள்ளுங்க. திருப்பூரை படித்தா என்ன நடக்கும் என்ற சில அம்சங்களை வச்சுக்கொள்ளுங்க. நம்ம முதலாவது அந்த கைத்தலகணி என்று சொன்ன அந்த பாடலில் வரக்கூடிய 4 செய்தியை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசை வரும். அடுத்த திருப்பூரில் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தேடல் உங்களுக்கு வரும். அது தேடல் இல்லைன்னு சொன்னால் சும்மா இப்படி கட்டியில் விட்டு போட சாப்பிட்டு போகிறதுல ஒரு புண்ணியம் இல்லை. சரி, ஆளுபடியாக ஒரு தேடல் இருக்கணும். அது நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்புங்க, அது ஒரு 10 திருப்போலை நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்கோ. ஒரு மாதம் கண்டாலும் பரவாயில்ல. அதில் 10 திருப்போலை கரைஞ்ச பாடமாகுங்கோ. ஒரு சொல்லு கூட ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் நீங்கள் அதை படிக்கவும். அந்த திருப்புகளுக்குள்ள உள்ள சிறப்புன்னு சொன்னால் ஒரு சந்தம் தவிர நீங்கள் திருப்புகள் படிக்க மாட்டீங்க. அப்படினால ஒரு 3 திருப்புகள் ஒரு 1 ஆரம்பித்து 3 ஆக்கி ஒரு 10 திருப்புகளை பாடமாகுங்க. ஒரு முருகன் பிள்ளைகள் நித்திர கொண்டு அந்த அலுவல் முடிஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 போய் அந்த அறையிலேருந்து முருகன்கிட்ட நீங்கள் அந்த 10 திருப்புகள் என்று ஒன்று எடுத்து, முருகானி இவ்வளோ காலம் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தியே, எனக்கு ஒரு நிவாரணத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் உங்களுக்கு விடிவு கிடைக்கலைன்னா நீங்கள் அந்த திருப்புகளை நீங்கள் திருப்பி நீங்கள் தொடவே வேண்டாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த சினத்தவர், இப்போ நான் முதல் ஒரு பாட்டு கைத்தலன் நுழைன்னு சொன்னேன். அடுத்த சினத்தவர் முடிக்குமென்னு இந்த திருப்பூரை சொன்னேன். அந்த சினத்தவர் முடிக்குமென்ற பாட்டில் உங்களுக்கு சொன்னேன், அது நெருப்பையும் எரிக்கக்கூடிய வல்லமை திருப்பூருக்கு இருக்குது. உங்களை பழிக்கிறவர் சிரிக்கிறவர் எல்லாரையும் நீங்கள் 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 ஐயோ இப்படி சொல்லிப்படாது நீங்கள் வைத்தறிச்சல் தேவையில்லை. அது கடவுள் முருகா நீயே பார்த்துக்கொள்ளுன்னா அவர் பார்த்துக்கொள்வார். இதுதான் அந்த திருப்பூருக்குரிய சிறப்பு. அடுத்த பாருங்க, இதே பாட்டில் அடுத்த சொல்லுவார். இதுதான் அன்னையினாத சிறப்பு என்னன்னா, ஒரு திருப்புகளில் பல விஷயங்களை கொண்டு வருவார். ஒரு திருப்புகளில் பல விஷயங்களை கொண்டு வருவார். அடுத்தது பாருங்க, இப்போ விளையாடு திருப்பூரில் சிறப்பை பார்த்தோம். அடுத்தது சூரியனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டை காட்சியில் வரும் பாருங்க. தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தன பேரி தன தன தனத்தன் திமி திமி திமித்தின்
தகு தகு தகுத்தன் தனபேரி டடுட்டுடுட்டுண்டும் எனத்துடி மூளைக்கும் டடுட்டுடுட்டுண்டும் எனத்துடி மூளைக்கும் தளத்தினில் நடக்கும் கொடுசூரன். நீங்கள் சூரன் பேரெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க. சூரன் நடந்து வர காட்சியை அப்படி தாளத்துக்குள்ள போடுறார் அருணகிரிநாதர். திருச்செந்தூர் நீங்கள் போகாவிட்டாலும் கூட நீங்கள் டிவி சேனல்களோட பார்த்துப்பீர்கள். அல்லவனா சன்னதி முருகன் நல்லூர் தெரியல எனக்கு இடிவில் கம்சாயில் அந்த சூரன் அந்த அந்த ஒரு கற்பனை பாருங்க. சூரன் எப்படி அந்த போர்க்களத்தில் நடந்து வந்திருப்பேன். தன 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 தன் திமி திமி திமித்தின் தகு 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 தன் தனபேரி டடுட்டுடுட்டுண்டும் எனத்துடி மூளைக்கும் தளத்தினில் நடக்கும் கொடுசூரன். இந்த 2 பேர்ல என்ன சொல்றார்? சூரன் வருகை சொல்றார். முதல் திருப்போல சிறப்பை சொன்னார். அதே திருப்போல பாருங்க, ஒரு திருப்போல என்ன செய்தி வருது பாருங்க. இதுதான் திருப்போலுக்கு உண்டான சிறப்பு. சரியா? வந்து சன்னதியில் வீற்றிருக்கின்ற பெருமானே அழகான சங்கம் மயில் மீது அந்து சன்னதியில் வீற்றிருக்கின்ற எங்கள் பெருமானே. இது இந்த திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்கள், இதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களும் சொல்லுங்கள். தயவுசெய்து தெரிந்தவர்கள் சொல்லி இந்த பாடல் விரல் மாறு 5 நீங்கள் யூடியூப்பில் எடுக்கலாம் அந்த பாட்டு. இதே எல்லாரும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தயவுசெய்து நான் எவ்வளவோ உடம்பு நோவோடு வந்த நான் உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த 45 நிமிடத்திலிருந்து ஏதாவது ஒரு 2-3 விடயங்களையாவது 2-3 வரிகளையாவது இன்றைக்கு வந்து பேசினார். இதிலிருந்து நான் என்னத்தை கொண்டு போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை கொண்டு போகிறீர்களாக இருந்தால் நான் அங்கிருந்து இனிமையிலிருந்து இங்கே வந்து இந்த சொற்பொழிவு ஆற்றியதற்கு ஒரு அது மாற்றமில்லாமல் இந்த மடத்திலே அவர்கள் இதுக்கென்ன நேரங்கள் ஒதுக்கி இப்படியான முயற்சியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவோ சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்றார்கள். அப்போ அதில் வந்து நீங்கள் நிச்சயமாக அதை காது கொடுத்து நீங்கள் அதில் சில விஷயங்களை நீங்கள் இளமாக்கல் இருக்கின்றீர்கள், நடுத்தரம் எல்லாம் இருக்கின்றீர்கள். அந்த விடயங்களை எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி மீண்டும் எனக்கு என்னுடைய ஆவல், இந்த மண்ணிலே நான் என்னுடைய ஆயுள் காலம் வரை இருந்து திருப்புகளை என்னை இன்றைக்கு வடிவாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. நான் இந்த மண்ணிலே திருப்புகள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த திருப்புகளை ஆர்வமுள்ளவர்களை இணைத்து சில வேலைகளை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அப்போ எனக்கு நம்பிக்கை முருகன் அதற்குரியவர்களை கொண்டு என்னோடு இணைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா திருப்புகள் இது எங்களுடைய முருகனுடைய வழிபாடு என்றது எங்களுடைய அது உங்களுக்கு தெரியும். பண்டமணி கனகப்பிள்ளை அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கலாச்சாரமே முருகனுடைய கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம். முருகனுடைய எங்களுடைய தெய்வம் முருகன். ஆகவே இந்த திருப்புகளை நான் பார்த்திருக்கின்றேன். யாரும் அந்த ஒரு அமைப்பாக முன்னெடுத்து சென்றது கிடையாது. அதைத்தான் லண்டன்லேருந்து வருகின்ற பொழுதே இது ஒரு அமைப்பாக இந்த திருப்புகளை முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆவல். ஏன்னு சொன்னால் அருணகிரிநாதர் வேறு யாரும் அல்ல, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள் அவருடைய இலக்கியம் இல்லாமல் வந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவை. அருணகிரிநாதர் வேறு உடம்பில் எங்களுக்குள் எங்கள் நெஞ்சுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லாத எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் எந்த ஒரு தளத்திலையும் நாங்கள் சொல்ல, நீங்கள் எந்த சொல்லை நீங்கள் கும்புற எந்த ஒரு வாக்கையும் எடுத்து போடுங்க பாருங்க. ஒன்றில் கந்த அனுமதி இருக்கும், கந்த அலங்காரத்துக்கே இருக்கும், அல்லவா திருப்புகள் இருக்கும். அவர் சொல்லாத எதுவுமே இல்லை. ஆகவே கருணைக்கு அருணகிரி அவர் எங்களோடு இருக்கின்றார். அவர் படைத்த இலக்கியத்தை நாங்கள் இலக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கியத்துக்குள்ளே அவர் இருக்கின்றார். மீண்டும் சொல்லுகின்றேன், முருகன் கருணை உள்ளவன். ஆனால் முருகன் எங்களுக்கு செய்த கருணை, முருகன் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கருணை பிரசாதம் தான் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமான் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு முருகன்டே இந்த கேட்கிறோன்னு தெரியாது என்று சொல்லி கருணைக்கு அருணகிரி அவர் நாமம் வாழ வேண்டும், வாரியார் சுவாமியுடைய நாமம் வாழ வேண்டும் என்று சொல்லி இதுவரை ஆர்வமாக கற்றுக்கொண்ட உங்களுடைய எல்லாருடைய பாதங்களையும் வணங்கி உங்கள் எல்லோருக்கும் இந்த பேச்சை கேட்பதனாலே ஏதாவது ஒரு பலன் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இதை ஏற்பாடு செய்த நான் எப்பொழுதும் நான் தீபத்தை வணங்குவதை விட அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியைத்தான் நான் வழிபடுவோம். நான் இங்கே லண்டன்லேயே படிக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பின்னாலே அதற்கு எவ்வளோ உதவி ஒத்தாசை செய்த பெருமக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நான் கடவுளுக்கு முதல் அவர்களைத்தான் நான் வணங்குவேன் என்று சொன்னால் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. ஆகவே நான் தீபத்தை
வணங்கவில்லை, முருகனை வணங்கவில்லை. முருகனுடைய திருப்புகழை சொல்லுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்னுடைய தெய்வங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். இங்கு கூடியிருக்கும் அடியவர்கள் யாவருக்கும் சந்நிதி மீதானது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று நமது வாராந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான சொற்பொழிவினை நீங்களும் ரசித்திருக்கிறீர்கள், நாங்களும் கேட்டிருக்கின்றோம். இங்கே வந்தவர்கள் அனைவரும் அதை கேட்டிருக்கின்றீர்கள். உண்மை இவ்வகையான சொற்பொழிவுகள் எம்மை திருத்துவதற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த வாராந்த நிகழ்வு என்ற ஒரு நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 10:10:45 11:30 மட்டும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவதன் காரணம் இதுதான். வருகிறவர்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி எவ்வளவு பேர் இதயமரகாய் போல் இருக்கின்றார்கள். இவரை எனக்கு தெரியாது, ஆனால் இன்றுதான் இவர் முதலாக இந்த இடத்தில் வந்து இவ்வகையான ஒரு அருமையான திருப்புகளை பற்றி ஒரு சொற்பொழிவை நடாத்தி இருக்கின்றார். சொற்பொழிவல்ல, வகுப்பு. இந்த வகுப்பை திறம்பட செய்திருக்கின்றார். நீங்களும் அதை ரசித்திருக்கிறீர்கள். இவ்வகையான சொற்பொழிவு உங்களை என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? திருத்த வேணும். அப்படித்தானே அவர் சொன்னதில் ஒரு கடைசி 2 வசனமாக நீங்கள் கேட்க வேணும், பாட வேணும், பழக வேணும். ஆனால் அவருக்கு நேரம் காணாது. அதோடு நாங்கள் திடீரென்று தான் இந்த நிகழ்வை ஏற்படுத்தினாங்கள். இன்று தான் நானே அவரை முதன்முதலாக பார்க்கிறேன். இந்த இடத்துக்கு அவர் இன்று தான் முதன்முதலாக வந்திருக்கின்றார். இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி தந்ததற்கு ஐயா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஆச்சிரமம் பலவிதமான அறப்பணிகளை ஆற்றுவதற்கு அந்த வகையில் சாரியன் வெஜிதா தேவாலன் தந்தரோடு வந்தார். இவர்கள் இருவர் வந்தால் சரி சரி இன்று அந்த பாடலிலே ஒரு அருமையான குரல் வளம் கொண்டவர், சங்கீத ஞானம் கொண்டவர். இந்த பாடல்கள் கொண்டு பாடக்கூடிய தெரிகிறது. அந்த அளவுக்கு மனதை கவரக்கூடிய விதமாக இருந்தது. ஒரு காலம் பக்கவாத்திய பழக்கம் அல்லது நிகழ்வு இந்த இடத்தில் இடம்பெறும் என்று கூறி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. சுவாமி அவர்களே, நிர்வாகத்தினரே மற்றும் நமது சந்நிதியால் பக்தடியார்களை அனைவருக்கும் இந்நேரம் மதிய வணக்கம். வருடந்தோறும் நாங்கள் முதியோர் தினம் அனுஷ்டிப்பது வழக்கம். அந்த வரிசையில் இந்த வாரம் முதியோர் தின கொண்டாட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளும் வேளையில் எமது ஒதுக்கீடுகள் பற்றாக்குறை காரணமாக வறிய முதியவர்களுக்கு உதவி செய்யும் நோக்குடன் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சந்நிதியான் ஆச்சிரமத்தினை தொடர்பு கொண்டு அதற்கான உதவிகளை வழங்கியுதவுமாறு கோருவது வழக்கம். அதற்கு என்றும் செவிசாய்த்து தொடர்ச்சியாக பல வருட காலங்களாக இந்த உணவு பொதி, அதாவது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொதியினை வழங்கியுதவும் ஆச்சிரமத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றியினை சமூக சேவைகள் திணைக்களத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.